ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி, திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 4 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த மகர ராசியினுடைய அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அதுவும் குரு பார்வையில் இருக்கார். ராசியை குரு பார்க்கிறார், ராசி நாதனை குரு பார்க்கிறார். சக்சஸ், இதுவே பெரிய ஒரு 75 விழுக்காடு சக்சஸ்னே சொல்லலாம். நிச்சயமாக இந்த வாரம் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த ராசி அன்பர்களுக்கு 10க்குடைய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பர் இல்லையா? அப்போது 11ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் அமர்ந்து குரு பார்வையில் 11இல் இருப்பது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்குடைய செவ்வாய், 10க்குடைய சுக்கிரன், 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் அங்கே உட்கார்ந்துருக்கார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அதுவும் குரு பார்வையில் இருக்கார். இல்லைங்க, 8ஆம் இடத்த அதிபதி 11ல் போய் உட்காரலாம், குரு பார்வை இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், ஒன்றும் குறை கிடையாது. 8ஆம் இடம்ன்றது என்னங்க? மறைவு ஸ்தானம். மறைமுகமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை, ரொம்ப நாளாக வர வேண்டிய தொகை வரும், அதுதான் 8ஆம் இடம். மற்றபடி அடுத்தவங்க சொத்து பத்து உங்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய நிலை ஏற்படும், அதுதான் 8. திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அதுவும் குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். சுக்கிரன் 10ல், சூரியன் செவ்வாய், அதாவது சுக்கிரன் 10க்குடையவர் 11ல். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வளர்ச்சியாக இருப்பார்கள். வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் எப்படி? அவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பீங்க, ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க, இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு, அதை நம்ம சரி பார்த்துக்கணும், வாங்கணும்னு நினச்சி ஆஃபீஸ் போவீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம். சுக்கிரனை பற்றி சொல்லணும் இல்லையா? சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10க்குடையவன் 11ல் இருக்கார். 10ல் புதனே இருக்கார். அப்போது சிறிய வியாபாரிகளாகட்டும், அதாவது பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாகட்டும், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், புதன் 10ல் இருக்கிறதால
சூப்பராக ஷைன் பண்ணக்கூடிய நிலை, நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா, தொலைக்காட்சி, நாடகங்கள் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய நடிகர்களிலிருந்து அதை ஆட்டுவிக்கக்கூடிய இயக்குநர்கள் வரை, கேமராமேன்கள் வரை உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்லது நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்து நடத்துபவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு இவங்க அத்தனை பேர்களுக்கும் கூட அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பாத்தியம் என்பது மனதளவில் இருக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் என்று சொல்லலாம். மற்றபடி ராசியை சனி பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. ஏன்னா அதே சனி 3ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருந்தார். அப்போ முன்வீட்டு பலனை செய்தார். மழை விட்டாலும் தூவான உடல்ன்ற கதியாக உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருந்து கொண்டிருந்தது. இப்போது சனி பகவான் நேர்கதியில் செல்வதால் எந்த ஒரு தாக்கமும் இல்லை. மாறாக சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார், ஈடுபடுவார். மற்றபடி உங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், தந்தையால் அனுகூலம், அதையும் தாண்டி 3-12 குரு, அவர் போய் 7ல் உட்கார்ந்துருக்கார். அப்போது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று சம்பாத்தியம் பண்ணலாம், இல்லை வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கலாம், அல்லது வெளிநாடு போய் தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த சூழல், இந்த வாரம் கிரகங்களுடைய அனுகூலம் மிக மிக உன்னதமாக இருக்கிறது. இருந்தாலும் 2ல் ராகு பகவான் இருக்கிறார். அதாவது கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து இருந்தாலும், பணம் மழை பொழிந்தாலும், வங்கி கணக்கு உயர்ந்தாலும் உயரும், கண்டிப்பாக உயரும். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வருமானம் என்பது அதிகரிக்கும். 2ல் ராகு இருந்தாலே வருமானங்கிறது சூப்பராக இருக்கும். வருமானத்தை நிறைய கொடுத்துட்டாரு சொன்னால் குடும்பத்தை சண்டை சச்சரவு கொண்டு வருவார். ஒரு காரகம் தூக்கலாக இருந்தால் இன்னொரு காரகம் அடிபடும். அதுதான் அங்கே இயல்பு, நேச்சர். அப்போது உங்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் சண்டைக்கு வந்து நிற்பாங்க. பேசுவதையே தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப சாப்பிடுவதை தவிர மற்ற நேரத்துக்கு வாயை திறக்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதாயங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக மட்டுமல்ல, குடும்ப ரீதியாகவும் சரி, நண்பர்களாலும் சரி, வாழ்க்கை துணை அல்லது மனைவி மற்றும் குழந்தைகள் மூலம் கூட உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அவங்க புதுசாக படித்து முடித்து வேலைக்கு போனால் வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சூப்பரான ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது, கேது இருக்கிறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அறிமுகம் இல்லாத இடம், நபர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அசிங்கம், அவமானம். இப்போது வெளியே ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க, ட்ராவல் போகிறதுக்கு, இல்லை ஒரு ட்ரெயின் பிடிக்கிறீங்க ட்ராவலிங் பண்ணால்,
அங்கே அறிமுகம் இல்லாத ஆள், மொழி தெரியாத ஆள்கிட்ட கணக்கு வீண் வாக்குவாதமாகி கைகலப்பாகி போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாக்கியத்தில் தடை ஏற்படும், ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி டென்ஷன் இல்லாத சந்தோஷமான ஒரு வாரமாக இது அமையும். இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன பண்ணணும்? 2ல் ராகு இருக்குது. ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணிக்கிங்க. 8ல் கேது இருக்குது. ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. மற்றபடி இந்த வாரம் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி, சந்தோஷம் தான் கொஞ்சம் இருக்காது. மற்றபடி பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் இருக்கும். நல்ல இதுவாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.